ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த காலை தியானத்திற்கு தொடர்பாக நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் பாதம் பணிகிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். காலை வேளையில ஆண்டவரையும் திரு சமூகத்திலே நாங்கள் கூடி தியானிக்க தந்த இந்த வேலைக்காக உமக்கு கோடா கோடி துதி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இந்த தியானத்தை நிறைவாக்கும் கரங்களிலே தாழ்த்துகிறோம், ஆசீர்வதியும். இயேசுவின் வழியை வேண்டுகிறோம், அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் இணைந்து ஆண்டவரை போற்றுவோம். நம் கீர்த்தனையில 68வது பாடல், மகனே உன் நெஞ்சு எனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இது பாராயோ. இந்த பாடலை நாம் பாடி ஆண்டவரை போற்றுவோம். மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனுக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இதோ பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இதோ பாராயோ. அகத்தின் அசுத்தமெல்லாம் துடைப்பேனே, அகத்தின் அசுத்தமெல்லாம் துடைப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே, பாவ அழுக்கை நீக்கி அருள் கொடுப்பேனே. உன் பாவம் முற்றும் பரிகரிப்பேனே, உன் பாவம் முற்றும் பரிகரிப்பேனே, அதை உண்மையாய் அகற்ற யான் மரித்தேனே, அதை உண்மையாய் அகற்ற யான் மரித்தேனே. பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, நித்திய பரகதி வாழ்வை இன்றே தேடாயோ, நித்திய பரகதி வாழ்வை இன்றே தேடாயோ. உலக வாழ்வினை வீட்டகல்வாயே, உலக வாழ்வினை வீட்டகல்வாயே, மகா உவப்பாய்கதீவேன் மகிழ்வாயே, மகா உவப்பாய்கதீவேன் மகிழ்வாயே. உன்ற ஆத்துமத்தை நீ படைப்பாயே, உன்றன் ஆத்துமத்தை நீ படைப்பாயே, அதில் உன்னதர் வசிக்க இடம் கொடுப்பாயே,
அதில் உன்னதர் வசிக்க இடம் கொடுப்பாயே. மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ, மகனே உன் நெஞ்சனக்கு தாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இதோ பாராயோ, மோட்ச வாழ்வை தருவேன் இதோ பாராயோ. பிரியமானவர்களே, நாம் இந்த வேளையில ஆண்டவரை நோக்கி நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்வோம். வாழ்வளிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அகிலத்தையும் படைத்தவரே, எங்களை தாயின் கருவிலே தெரிந்து கொண்டவரே, அழைத்தவரே, வாழ்வளித்தவரே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களை மீட்டெடுக்க வாழ்வை சிலுவையிலே தந்தவரே, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த வேளையிலும் கூட நீர் எங்களோடு இடைப்படும்படியாக, எங்களுடைய பாவங்கள் தடை இல்லாதபடிக்கு அவற்றையெல்லாம் மன்னித்தருளும். உமக்கு எதிராக, உடன் வாழும் சகோதர சகோதரிகளுக்கு எதிராக செய்த பாவங்கள், மீறுதல்கள், குற்றங்கள், தப்பிதங்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை தயவாக மன்னியும். ஆண்டவரும் பிள்ளைகளாக ஏற்று வழிநடத்தும் கரங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவர் நீர் நிறைவேற்றாரும் ஆசீர்வதியும் மேலானது செய்யும். அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். நாம் இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களின் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். அன்பானவர்களே, இந்த காலை தியானத்திற்கான திருமறை பாடத்தை நாம் படிக்க கேட்போம். அது மார்க்கு எழுதிய நற்செய்தி 38ஆம் வசனம் முடிய. பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்காக குறிக்கப்பட்ட பரிசுத்த வேத படம் மார்க் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனம் 32 38 வரை. பின்பு கெத்செமனே என்னப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஜெபம் பண்ணும் அளவு இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடு கூட்டிக் கொண்டு போய் திகிலடையும் மிகவும் வியக்குலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து, அந்த வேலை தம்மை விட்டு நீங்க கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு, அப்பா பிதாவே, எல்லாம் உம்மால் கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்தில் இருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்றார். பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசமோ பலவீனம் உள்ளது என்றார். வாசிக்க பெரிய வேண்ட வேதப்பட வாசிப்பிருந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். விந்தை கீரிஸ்தே சுராசா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. ஆண்டவர் இயேசுவே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். என் சிந்தைகள் ஒருமுகப்படட்டும், திரு வார்த்தைகள் வாழ்வாகட்டும். எல்லாருடைய செவிகளையும் திறந்தருளும் கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஆண்டவர் நிறைவேற்றாரும் ஆசீர்வதியும். இயேசுவின் வழியை வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் கூட நாம் சிந்திப்பதற்கான தலைப்பு பலவீனத்தில் பலம், ஸ்ட்ரென்த் இன் வீக்னஸ். நாம் சிந்திக்கலாம். ஆண்டவர் இயேசு தம் சீடர்களை அழைத்து
பஸ்கா பண்டிகையின் நாளிலே மிக முக்கியமான அந்த திருவிழாவின் போது சீடர்களோடு கடைசி விருந்தை பகிர்ந்து கொள்கிறார். சீடர்களை அழைத்து விருந்தை ஏற்பாடு செய்து அவர்கள் பாதங்களை கழுவி விருந்தை படைக்கிறார். இது என் சரீரம், இது என் இரத்தம் என்று சொல்லி, நான் வருமளவும் இதை நீங்கள் உங்களிலே பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த போஜனத்தை முடித்த பிறகு ஸ்தோத்திர பாட்டை பாடி அவர்கள் ஒலிவமலைக்கு போகிறார்கள். அங்கே கெத்செமனே என்று சொல்லக்கூடிய ஒரு தோட்டத்துல சீடர்களை அழைத்து, இங்கே நீங்கள் காத்திருங்கள், நான் ஜெபிக்க போகிறேன் என்று சொல்லி, அதன் பிறகு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து, நீங்கள் அந்த மார்க் 14:33 அவர் பேதுரு யாக்கோபு யோவானை தம்முடைய கூட்டிக் கொண்டு போய் அவர் திகில் அடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவுக்கு தெரியும், அந்த இரவிலே அவர் காட்டிக் கொடுக்கப்பட போகிறார். அந்த இரவிலே பல பாடுகளை ஏற்க வேண்டும், பலவிதமான நிந்தைகளை சுமக்க வேண்டும். இதையெல்லாம் அறிந்த ஆண்டவர் இயேசு கெத்செமனே தோட்டத்துல மிகுந்த வேதனைக்குள்ளானவராய் திகில் அடைய வியாகுலப்பட அவர் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி அவர் கொஞ்சம் தள்ளி போய் அப்புறம் போய் தரையிலே விழுந்து அந்த வேளை தம்மை விட்டு நீங்கி போக கூடுமானால் அது நீங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார். ஆனாலும் அவர் சொல்லுகிற வார்த்தை 36, அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும், இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று அவர் வியாகுலப்பட்டு மிகுந்த மனஸ்தாபப்பட்டவராய் அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஆனா இந்த புறத்துல சீடர்கள் நல்ல நித்திரை மயக்கத்துல தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு வருகிறார். அவர் பாரப்பட்டு ஜெபித்து வியாகுலப்பட்ட நிலையில அவர் வேதனையோடு வந்து சீடர்களை பார்த்து அவர் கேட்கிறார். 37 அவர் வந்து அவர் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? நாம் சிந்திக்கலாம் அன்பானவர்களே. அந்த இடத்திலே நம்மை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், என் மகனே மகளே, நீ விழித்திருக்க கூடாதா? என்னை நோக்கி காத்திருக்க கூடாதா? உன்னுடைய வேதனைகளுக்காக, உன்னுடைய பிரச்சனைகளுக்காக, உன்னுடைய கண்ணீருக்காக அவை மாறி மகிழ்ச்சியாய் மாறுவதற்கு நீ காத்திருந்து விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று கேட்கிறார். ஆண்டவர் இயேசு வியாகுலப்பட்டது, ஆண்டவர் இயேசு வேதனைப்பட்டு ஜெபித்தது நமக்காக, எனக்காக, உங்களுக்காக, இந்த உலகத்தின் மீட்புக்காக. அவர் பாடுகளை ஏற்க போகிற அந்த வேதனையை நினைத்து, அந்த பாரங்களை, அந்த கடினங்களை நினைத்து அவர் கண்ணீர் விட்டார், வியாகுலப்பட்டார், வேதனை மிஞ்சினவராய் ஜெபம் செய்தார். ஆனால் நம்மை ஆண்டவர் அழைப்பது, அவரவர் உங்களுக்காகவாவது நீங்கள் விழித்திருக்க கூடாதா? அங்கே தொடர்ந்து சொல்லுகிறார் 38 நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், ஆனால் மாம்சம் பலவீனம் உள்ளது. ஆண்டவர் பலப்படுத்துகிறவர். ஆவி உற்சாகம் உள்ளதுதானா, மாம்சம் பலவீனமா இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரை நோக்கி காத்திருக்கும் பொழுது அவர் பலம் தருகிறார் என்பதை அங்கே பேதுருவையும் சீடர்களையும் பார்த்து ஆண்டவர் இயேசு கூறுகிற வார்த்தையாக இருக்கிறது. நாம் சிந்திக்கலாம் அன்பானவர்களே. ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிற பொழுது நாம் எல்லாவித தடைகளையும் மேற்கொள்ள முடியும், சோதனைகளை கடந்து வாழ முடியும், கண்ணீர் களிப்பாக மாறும், கஷ்டங்கள் தீரும், கவலைகள் மாறி நோய்கள் நீங்கி நாம் சுகமாய் வாழ முடியும். அதற்கு நாம் செய்ய வேண்டியது ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்க வேண்டும், ஆண்டவர் சமூகத்துல விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி பாரத்தோடு நாம் வேண்டிக் கொள்கிற பொழுது அவர் பதில் கொடுக்கிறவர் தரப்படும் என்று சொன்னாரே, அந்த ஆண்டவர் சமூகத்துல நாம் பாரப்பட வேண்டும். தூய பவுலடிகளார் மிக குறிப்பாக அவருக்கு இருந்த பலவீனத்தின் மத்தியிலே அவர் ஜெபிக்கிறார். 2 கொரிந்தியர் 12 8-9 அவருக்குள்ளாய் இருந்த ஒரு முள் அல்லது ஒரு பலவீனம், அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆண்டவர் இயேசு பவுலிடத்தில் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும்,
உன்னுடைய பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் தங்கும் என்று வாக்களித்த ஆண்டவர், அந்த வார்த்தையை பற்றி கொண்ட பவுல் மிக நேர்த்தியாக தன் பயணத்தை, தன் ஊழியத்தை அவர் செய்து கொண்டு வந்ததை நாம் திருமறையில பார்க்கிறோம். அதைதான் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அவர் எழுதுகிறார். நம்முடைய பலவீனத்திலே பலம் தருகிறவர் ஆண்டவர் மாத்திரமே. அந்த ஆண்டவரை நோக்கி நாம் செய்ய வேண்டியது ஒன்றுதான், விழித்திருக்க வேண்டும், காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். நமது கஷ்டங்களை, கவலையை, கண்ணீரை ஆண்டவர் திரு சமூகத்துல தெரிவித்து வேண்டும் பொழுது அவர் பலப்படுத்துகிற கிறிஸ்துவாக இருக்கிறார். நம்மை பலப்படுத்தவே அவர் தம்மை சிலுவையிலே ஈந்தார். நமது நோய்களை சுமந்தார். நமது பாடுகளை, நமது பாவங்களை, நமது பாரங்களை அவர் சிலுவையிலே சுமந்து வெற்றி சிறந்தவராக உயிர்த்தெழுந்த இயேசு நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் தங்கும். எனவே நம்முடைய பலவீனத்தை பலப்படுத்துகிற இயேசு நம்மோடு இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பாடல் புத்தகத்துல ஞான பாடல்கள், ஞான பாட்டு, அதிலே மிக புகழ்பெற்ற பாடல் ஆசிரியர்கள் உண்டு. அவரிலே அந்த குழுவிலே ஃபேனி ஜான் கிராஸ்பி என்கிற ஒரு பாடல் ஆசிரியர். அவர் அமெரிக்காவின் நியூயார்க்ல 1820 பிறந்தவர். ஒரு எளிய குடும்பத்திலே பிறந்த ஃபேனி 6 வார குழந்தையாக இருந்த பொழுது தவறான மருத்துவ சிகிச்சையால அவர் கண் பார்வை முழுவதையும் இழந்தார். கண்ணிற்கு சிகிச்சை கொடுக்க சென்ற பொழுது 6 வார குழந்தையா இருந்த பொழுது அவர் சிகிச்சை சரியில்லாமல் முழுவதுமாக பார்வை இழந்து தனது வாழ்நாள் முழுவதும் பார்வை இழந்தவராகவே வாழ்ந்தார். தமது இளம் வயதிலேயே தன் தகப்பனை இழந்தார். ஆனால் ஃபேனி, அவருடைய பாட்டி, எல்லா விதத்திலும் அவருக்கு ஊன்றுகோலாய் உதவியாய் இருந்து இயற்கையை குறித்து, மற்ற உலகம் சார்ந்த எல்லாவற்றையும் குறித்து இந்த ஃபேனிக்கு, பார்வை இழந்த ஃபேனிக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டே வந்தார். அநேக வேத வசனங்களை மனப்பாடம் செய்தார். தனது இளம் வயதிலே படிப்பதற்கு பார்வை இழந்த ஒரு பள்ளியிலே இணைந்து படித்து அங்கே மிக நேர்த்தியாக முடித்து அங்கேயே அந்த பள்ளியிலேயே, அந்த கல்லூரியிலேயே பின்னாளிலே பேராசிரியராக மாறினார். தனது 8ஆம் வயதிலிருந்து கவிதைகள் எழுத தொடங்கினார், பாடல்கள் எழுத தொடங்கினார். அவர் எழுதிய பாடல்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய், அநேகரை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தியது. அவர் எழுதிய பாடல்கள் ஆயிரக்கணக்கானவை. அவர் எழுதிய பாடல்கள் நம்முடைய ஞான பாட்டிலே நிறைய உண்டு. அதுல போற்றும் போற்றும் புண்ணியநாதரை போற்றும், இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்துக் கொள்ளும், இயேசுவின் கைகள் காக்க, இப்படி நிறைய பாடல்கள் ஃபேனி ஜான் கிராஸ்பி எழுதிய பாடல்கள் உண்டு. அதுல குறிப்பாக இயேசுவின் கைகள் காக்க என்கிற அந்த பாடல் எழுதிய வரலாற்றை இப்படி குறிப்பிட்டு சொல்லுகிறார். தோவான் என்கிற மிகச்சிறந்த இசை வல்லுநர் வந்து இந்த ஃபேனி இடத்துல கேட்கிறார், அம்மா, என்னிடத்துல ராகம் இருக்கு, ஒரு சின்ன ஹார்மோனியத்திலே அவர் அதை இசைத்து காண்பித்தாராம். உடனே அவர் தனி அறைக்கு சென்று ஒரு அரை மணி நேரம் ஜெபித்து வந்து உடனே இந்த பாடலை எழுதினார். அதுதான், இயேசுவின் கைகள் காக்க மார்பினில் சாருவேன், பேரன்பின் நீழல் சோழ அமர்ந்து சூகிப்பேன். அந்த பாடல் நாம் பாடுகிறோம். இப்படி அநேக நாம் சிந்திக்கலாம். அன்பானவர்களே, 1915ஆம் ஆண்டு தனது 95ஆம் வயதில இறக்கும் முன்பதாக அவர் கூறிய வார்த்தை, எனக்கு பார்வை இல்லாததை பற்றி நான் கவலைப்படவில்லை, நித்தியத்திலே மோட்சத்திலே நான் பார்வையாக என் ஆண்டவர் இயேசுவை முதலாவது தரிசிப்பேன் என்று விசுவாசத்தோடு சொல்லி தன் வாழ்க்கையை முடித்தவர். அன்பானவர்களே, இந்த வேளையிலும் கூட அநேகர் இப்படி மாற்றுத்திறன் படைத்த மக்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்துகிறார்கள். காரணம், அவருடைய பலவீனத்திலே ஆண்டவர் இயேசு பலத்தை தருகிறார். நாம் திருமறையிலேயே பவுல் வாழ்க்கையிலே ஒரு
மிகுந்த ஒரு பலவீனம், அவருக்கு தீராத ஒரு வியாதி இருந்தது என்று குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள். அந்த வியாதியை குறித்து பல நிலையிலே சொல்லுகிறார்கள். அவருக்கு தலைவலியா இருக்கலாம், வயிற்று வலியா இருக்கலாம், அல்லது காக்கா வலிப்பு என்று பல இறையியல் வல்லுநர் பலவிதமாக மொத்தத்தில் அவருக்கு ஒரு தீராத வியாதி இருந்தது. அந்த வியாதினாலே கஷ்டப்பட்ட பவுல் ஆண்டவரை நோக்கி 3 விசை ஜெபம் பண்ணுகிறார். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பவுலே, உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் தங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லிய அந்த வார்த்தையை பற்றி கொண்ட பவுல் மிக தெளிவான ஊழியத்தை நேர்த்தியாக செய்து முடித்தார். அந்த பலவீனத்திலே ஆண்டவர் தந்த பலத்தை பற்றி கொண்டுகிறவராக, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அர்ப்பணித்தார். ஃபேனி ஜான் கிராஸ்பி இவரை போல ஏராளமான மாற்றுத்திறன் படைத்தவர்கள் அவருடைய பலவீனத்திலே ஆண்டவருடைய பலம் பெற்றவர்களாக மிக நேர்த்தியாக ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்ந்து அநேகரை ஆண்டவருக்கு நேராக வழிநடத்தினவர்கள். ஃபேனி எழுதிய பாடல்கள், அநேக பாடல்கள் இன்றைக்கும் அநேக மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவரை போற்றி பாடிக்கொண்டிருக்கிறோம். எனவே நாம் தாழ்த்துவோம், சிந்திப்போம், ஆண்டவர் சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்து ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் தாமே திருவார்த்தைகளை நிறைவாக்குவாராக. ஆமீன். இந்த வேளையிலும் கூட நாம் இணைந்து அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கையை சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதை உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமளத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சல வெற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து நாம் நிறைவாக ஆண்டவரை துதிக்கும் வண்ணமாக துதிப்பாடல்ல 59வது பாடல், சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. இந்த பாடலை பாடி ஆண்டவரை நாம் துதிப்போம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா, இயேசு என்னை இரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழியதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழியதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு கூறலோ அழைத்தது என்னையே, அவர் அன்பு கூறலே அழைத்தது என்னையே, அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்று, அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்று. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா, இயேசு என்னை இரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான், சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். ஆனால் இயேசு கைவிடார், தாமாய் வந்து ரட்சிப்பார், ஆனால் இயேசு கைவிடார், தாமாய் வந்து ரட்சிப்பார், அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா, இயேசு என்னை இரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார், பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார்.
நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன். நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை இரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. நிறைவாக நாம் ஜெபித்து ஆசீர்வாதத்தோடு முடிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, உம் பாதம் பணிந்து நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தாமே, இந்த காலை வேளையிலே எங்களுக்கு தந்த இந்த இறை வார்த்தைகளுக்காக, திரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பலவீனத்திலே உமது பலம் பூரணமாய் தங்குவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் அன்றைக்கு கெத்சமனே தோட்டத்துல வியாகுலப்பட்டவராக ஜெபம் செய்து கொண்டிருந்தீர். உம்முடைய வியர்வையின் பெருந்துளிகளாக இரத்தம் விழுந்து வேதனையோடு வேண்டிக் கொண்டிருந்தீர். இந்த பாத்திரம் உமக்கு சித்தமானால் நீங்க செய்யும் என்று ஜெபித்தீரே. ஆனாலும் அந்த பாடுகள் நிறைந்த பாத்திரத்தை ஏற்றீரே. எங்களை மீட்டெடுக்கும் ஜீவனை சிலுவையிலே தந்தீரே. நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அந்த உயிர்த்தெழுந்த இயேசு எங்களை பார்த்து சொல்லுகிறீர், மகனே மகளே, உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் தங்கும் என்று சொல்லி, அதற்கு நாங்கள் உம் சமூகத்திலே காத்திருக்க வேண்டும், விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும், உம்மை நோக்கி வேண்ட வேண்டும். அப்பொழுது எங்களுக்கு நிறைவை தருகிறீர், பலப்படுத்துகிறீர் சுவாமி. பவுலடிகளாருக்கு சொன்னீரே, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் தங்கும் என்று சொல்லி, அப்படித்தான் எங்களுக்கும் ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறீர், மகனே மகளே, உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் இருக்கும், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உன்னை சூழ்ந்து கொள்ளும், என் கிருபை உன்னை தொடர்ந்து வழிநடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி, அதை நம்பி உம்மை பின்பற்றி வாழும் அருள் தாரும். ஆண்டவரே, பார்வை இழந்த ஃபேனி கிராஸ்பி உம்மை பற்றி கொண்டவராக, உம்மை போற்றி பாடிய பாடல்கள் இன்றளவும் கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய எழுப்புதலாக, ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்துகிற பாடல்களாக அமைந்திருப்பதற்காக ஆண்டவர் அந்த உமது மகளை எடுத்து பயன்படுத்தினீரே. அவருடைய பலவீனத்தில் உம்முடைய பலம் பூரணமாய் தங்கினதே. அப்படித்தான் எங்கள் ஒவ்வொருவரையும் உமது சித்த அங்கே உடைய காயப்பட்ட கரத்தை நீர் தயவாய் நீட்டும் ஐயா. ஆண்டவரே, நீர் பதில் தாரும் சுவாமி. எல்லாருடைய குறைவுகளை நீக்கி போடும், நிறைவை கட்டளிடும், உமது வல்லமை விளங்கட்டும். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும், மேலானதை செய்யும். உமது கரங்களிலே தாழ்த்துகிறோம், நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். வாரத்தோடு நோக்கி ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு நீர் தயவாய் மனம் இறங்கி இந்த ஜெபங்களுக்கு எல்லாம் நீர் பதில் தந்த ஆசீர்வதியும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். உம் கரங்களில் தாழ்த்துகிறோம். எல்லோரையும் ஆசீர்வதியும். அனைத்தையும் இயேசுவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் வழி நடத்தி செல்கிற தூய ஆவியானவரின் ஐக்கியமும் வழிநடத்தலும் நீங்காத நிறைவான சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் எல்லா காலங்களிலும் இருந்து காத்து ஆசீர்வதிப்பாராக்கு. ஆமென். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் சோத்திரங்களையும் அன்போடு தெரிவிக்கிறேன். கடவுள் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.